Hello friends, welcome to our channel Triangle Civil Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிசைன் மெத்தட்ஸ் ஆஃப் R.C. ஸ்ட்ரக்சர். டிசைன் மெத்தட்ஸ் அப்படின்னா மொத்தமாக வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 3 மெத்தட்ஸ்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் லோட்ஸ் இருக்குது, என்னென்ன லோட் காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன், அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ கம்மிங் டு த டாபிக், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இயர்லி ஸ்டேஜஸில் நம்மளோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இயர்லி ஸ்டேஜஸில் யூஸ் பண்ண மெத்தட் தான் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஸோ தட் இஸ் இயர்லி 1900s அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அல்டிமேட் லோட் மெத்தட் அப்படின்றது இன்ட்ரடியூஸ்ட் இன் USA 1956, யூகேல 1957, தென் லேட்டர் அப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். Then third method is limit state method. Develop பண்ணது 1955, introduce பண்ணது 1978, எப்போ implement பண்ணாங்க கம்ப்ளீட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000, IS 456 2000. ஸோ நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட். லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான் IS 456 2000 நம்ம எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ அப்போ 3 மெத்தடில் ஏன் வந்து இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடை வந்து நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். இந்த முன்னாடி இருக்கிற 2 மெத்தடுமே நமக்கு ஸ்ட்ரக்சருக்கு சேஃப்டியும் வந்து ப்ரொவைட் பண்ணலை, ஆஸ் வெல் ஆஸ் வந்து என்ன ஆகுது, ஃபெயில் ஆகுது, இல்லை கொலாப்ஸ் ஆகுது. அந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எப்படி வந்து அது ஃபெயில் ஆகுது இல்லை கொலாப்ஸ் ஆகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். டிம்பர், ஸ்டீல், முன்னாடிலாம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிம்பரில் கூட இருக்கும். ஸோ டிம்பர், ஸ்டீல் இது ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். பட் இதனோட டிசைன் கான்செப்ட் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா, இனிஷியலாக ஸ்டீலில் வந்து எப்பயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லோட் நம்ம கொடுக்கும்போது அது வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அது வந்து என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து டிசைன் பண்ணுறது எப்பயுமே வந்து இந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ் வரைக்கும் தான் இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் மேஜராக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியலோட சர்வீசபிலிட்டியை நம்ம பார்க்குறோம். பட் அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து பார்க்கல. அதுதான் வந்து இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் நம்ம டிசைன் பண்ணால் நமக்கு வந்து ஃபெயிலோ இல்லை கொலாப்ஸோ ஆகிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் நம்ம வந்து டிசைன் பண்ண வேணாம் பில்டிங்ஸை அப்படின்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். தென் அடுத்த மெத்தட் நம்ம இப்போ என்ன சூஸ் பண்ணலான்னு பார்க்குறோன்னா அல்டிமேட் லோட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ அல்டிமேட் லோட் மெத்தட் அப்படின்னா டிசைன்ஸ் வில் பி டன் அப் டு அல்டிமேட் லிமிட். ஏன் வந்து இந்த அல்டிமேட் லிமிட்னு சொல்கிறாங்கன்னா, ஈல்டு ஸ்ட்ரெஸ் வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஃபெயில் ஆகுது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில். அடுத்தது இதில் வந்து அல்டிமேட் லிமிட்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து அல்டிமேட் பாயிண்ட். அந்த அல்டிமேட் பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா வந்து டிசைன் பண்ணி பார்த்தாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எல்லாமே வந்து அப் டு அல்டிமேட் லிமிட் வரைக்கும், அதாவது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் ஃபுல்லாக இழுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் த அல்டிமேட் பாயிண்ட். அதுக்கு ஒரு அல்டிமேட் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு மேலே இழுத்து அது வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து அல்டிமேட் லிமிட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணி பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணி பார்த்தோம். அப்பையும் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகுது. இந்த அல்டிமேட் லோட் மெத்தடில் என்ன நமக்கு வந்து ப்ராப்ளம், தட் இஸ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ் ஆஃப் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த். மெட்டீரியல் போன ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வந்து மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தை நம்ம கன்சிடர் பண்ணலை. ஸோ அதனால் இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தை கன்சிடர் பண்ணாங்க. பட் சர்வீசபிலிட்டியை வந்து என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலை. ஸோ இந்த அல்டிமேட் லோட் மெத்தடுமே அப்போ என்ன ஆகலை அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபெயில் ஆகுது. ஸோ இங்கே வந்து நான் ட்ராயிங் போட்டிருக்கேன். அந்த ட்ராயிங் என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், அதில் வந்து ஒரு பாயிண்ட் லோட் வந்து ஆக்ட் ஆகுது. லோட் வந்து ஒன்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னாவே அந்த பீம் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா
அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் அது வந்து என்ன ஆகும்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரீச் ஆகும். ஈல்டு ஸ்ட்ரெஸ் ரீச் ஆனதுக்கப்புறமா அகெயின் நம்ம வந்து அதில் லோடு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஈல்டுலேருந்து வந்து அல்டிமேட் லோடு அந்த ரீச்சுக்கு வந்து போகும். ஈல்டுலேருந்து அல்டிமேட் பாயிண்ட்டுக்கு போகும். ஆனால் அந்த அல்டிமேட் பாயிண்ட்டுக்கு போன பிறகு இந்த பீம் வந்து என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு அல்டிமேட் லோட் மெத்தடுமே வந்து என்ன ஆகலை அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லேயுமே போத் த மெத்தட்ஸ் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். அப்போ என்ன இது நம்மளோட ஓவரால் எய்ம் வந்து என்னென்னா டிசைன் மெத்தட்ஸ் நான் யூஸ் பண்ணி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஷுட் நாட் ஃபெயில் ஆர் கொலாப்ஸ். எனக்கு மெயினாக வந்து சேஃப்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஸோ அதிலிருந்து வந்தது தான் வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் அப்படின்றது வந்து தெர் ஆர் டூ திங், லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப் அண்ட் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. ஸோ இந்த லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்னால் என்ன, லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டினா என்ன? ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ IS 456-2000 யூஸ் பண்ணிகிட்ருக்க மெத்தட்ஸ். ஸோ அப்போ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அப்படின்னா தேர் இஸ் நோ ஷியர், நோ ஃப்ளெக்சர் அண்ட் நோ டார்ஷன். ஸோ நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஷியரு, ஃப்ளெக்சரு, டார்ஷன் இதெல்லாமே வந்து நடக்காமல் இருக்கணும். தென் அப்போ அது என்ன மெத்தடில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும்னா ஸ்ட்ரெஸ் லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணணும்னா லிமிட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால் எப்போ வந்து லிமிட் பண்ண முடியும்னா உங்களுக்கு வந்து அங்கே ஆக்ட் ஆகிற அந்த ஸ்ட்ரெஸ் தட் இஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை விட அதிகமாக போச்சுன்னா ராடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் ராடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகாது, கொலாப்ஸ் ஆகாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் என்ன பண்ணிவிடுவேன்னா லிமிட் பண்ணிவிடுவேன். அப்போ நான் லிமிட் பண்ணிட்டேன் அப்படின்னும்போது எனக்கு நம்பர் ஆஃப் பார்ஸு, ராட் எல்லாமே வந்து ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்கும். அப்போ என்னோடய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகாதுன்னா கொலாப்ஸே ஆகாது. தென் அடுத்தது லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி அப்படின்றது வந்து என்னென்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ நாள் டியூரபிளாக இருக்க போகுது, என்ன டைப் ஆஃப் சிமெண்ட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், என்ன கவர், ஸ்லாபுக்கு என்ன கவர் கொடுக்கணும், பீம்க்கு என்ன கவர் கொடுக்கணும், தென் அந்த ஸ்டீல் யூஸ் பண்ணுறதுல என்னென்ன கரோஷன்ஸ்லாம் நடக்குது அதெல்லாம் நான் எப்படி வந்து அவாய்ட் பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா லோட் லிமிட். ஏன் வந்து லோட் லிமிட்னா ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சருக்கு இவ்வளோ தான் நான் லோடு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அப்போ ஆப்வியஸாக அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகிடும்னா கம்மியாயிடும். ஸோ நம்மளோட லிமிட் ஸ்டேட் மெத்தட் அப்படின்றது இட் இஸ் கம்பைன்ட் ஆஃப் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அண்ட் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. தட் இஸ் நான் அந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தும் பார்க்கணும், ஆஸ் வெல் ஆஸ் அதனோட சர்வீசபிலிட்டியும் பார்க்கணும். இது ரெண்டுமே நம்ம பார்த்தா தான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஃபாக இருக்கும். அதுதான் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க மெத்தட் லிமிட் ஸ்டேட் மெத்தட் அப்படின்றது. ஐ திங்க் உங்களுக்கு இது இந்த டிசைன் மெத்தட்ஸ் மூணுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஸோ இந்த டிசைன் மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் வச்சு நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கான்க்ரீட்டோட ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கான்க்ரீட் அப்படின்னா ஜென்ரலாக வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கணும். அதனோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். தட் இஸ் கம்பைண்டாக இருக்கும்போது ஸ்டீல் அண்ட் கான்க்ரீட் கம்பைண்டாக இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். தென் அதனோட டீஃபர்மேஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, என்னோடய எலாஸ்டிக் டீஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்குன்றதை நான் செக் பண்ணணும். தென் கான்க்ரீட் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ராப்ளம் வரும், ஷ்ரிங்கேஜ். தென் ஓவரால் ஹீட்னால் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னாலும் பல்ஜ் ஆகும், அதனாலேயும் நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ ஓவராலாக கான்க்ரீட்டாக அது மாறின பிறகு சிமெண்ட்டு, சாண்டு, வாட்டர், அக்ரிகேட் எல்லாமே மாறின அப்புறமா அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை வந்து சேஃபாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தென் அதே மாதிரி ஸ்டீல் நான் யூஸ் பண்ண போகிற ஸ்டீல் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, அதனோட டஃப்னஸ் எப்படி இருக்குது,
டக்டிலிட்டி, வெல்டபிலிட்டி, டியூரபிலிட்டி. என்ன ஸ்ட்ரென்த்து, டஃப்னஸ்னால் என்ன, டக்டிலிட்டினா அது வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வார்னிங் ஸ்டேஜை கொடுக்கணும். நான் வெல்ட் பண்ணும்போது ஒரு ராடும் இன்னொரு ராடும் வந்து வெல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராப்பராக இருக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். நான் யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரக்சரில் என்னோடய ஸ்டீல் வந்து எந்த ஒரு டிஃபெக்ட்ஸையுமே வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான கான்க்ரீட் அண்ட் ஸ்டீல் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓவராலாக எனக்கு வந்து இந்த டிசைன் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டியது இதெல்லாம் தான். என்ன பேசிக்ஸாக உங்களுக்கு வந்து தெரிய வேண்டியது, என்ன டைப் ஆஃப் லோட் காம்பினேஷன்ஸ், என்ன IS 456 என்ன கோட் புக்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். என்ன டிசைன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம், லிமிட் ஸ்டேட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா அது ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும். மெயினாக அந்த லிமிட் ஸ்டேட்டோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, it deals both ultimate load method and working stress method. அல்டிமேட் லோட் மெத்தடாக இருந்தால் சேஃப்டியை மட்டும்தான் பார்க்குது, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடாக இருந்ததுன்னா சர்வீசபிலிட்டி மட்டும்தான் பார்க்குது. பட் லிமிட் ஸ்டேட் மெத்தடாக இருந்ததுன்னா போத் அல்டிமேட் மெத்தட் அண்ட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இது ரெண்டுத்தையுமே வந்து அது வந்து பார்க்குது. ஸோ ஓவராலாக உங்களோட டிஆர்சியோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து இதுதான். ஸோ வித் திஸ் ஐ வில் ஃபினிஷ் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.